ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிறையடிக்க ஆசை சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இப்போது இங்கே ரோகிணி வந்து பார்த்திங்க அப்படின்னா, நான் எதுக்காக இப்படி ஒரு பொய் சொன்னேன், நான் எதுக்காக இப்படி பொய் சொல்லி வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படின்ற விஷயத்த நான் இப்போது வந்துட்டு உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து ரோகிணி வந்துட்டு மீனா கிட்டே சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ இதை கேட்டு மீனாக்குமே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதாவது ரோகிணி சொல்கிற விஷயத்த பார்த்தா அவங்க பொய் சொன்னதுலேயும் அவங்க இப்படி நடந்துக்கிறதுக்கு காரணமும் இதுவும் ஒரு காரணம், இது கரெக்டாக தானே இருக்குது அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. மீனாவுமே இருந்துக்கிட்டு அதுக்கப்புறம் தான் ரோகிணி இருந்துக்கிட்டு இந்த மாதிரி ஹஸ்பண்ட் வந்து இறந்துட்டாரு குடிச்சிட்டு வந்து ஆக்சிடெண்ட்டில். அப்போது நான் 3 மாதம் கர்ப்பமாக இருக்கும்போது என்னை வந்து வீட்டை விட்டு துரத்தி விட்டுட்டாங்க. அப்போது நான் எங்கே போகிறதுன்னு தெரியாமல் வந்து வயிற்றில் குழந்தையோடு வந்து அதாவது கிறிஷோட நான் நின்றுட்டு இருந்தேன். அந்த சூழ்நிலையில் எங்கே போகிறதுன்னு தெரியாமல் கடைசியாக என் அம்மா வீட்டுக்கு வந்தேன். என் அம்மா வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா எவ்வளோ அசிங்கம், எவ்வளோ வந்து அவமானம், நான் வாழ்க்கையில் என்னென்ன பார்க்கக்கூடாதோ அது எல்லாத்தையும் பட்டுட்டேன். அதாவது என் புருஷனை விட்டு செத்து போயிட்டாரு, அங்கேருந்து நான் வாழை வெட்டி இப்படி வயிற்றுல பிள்ளையோட வந்து நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அக்கம் பக்கத்தில் எல்லாரும் பேச ஆரம்பிச்சிடாங்க. எவ்வளோ ஏசணுமோ அவ்வளோத்தையும் யோசிட்டாங்க. என் அப்பா அம்மா வெளியில் தலை காட்டவே முடியல. இந்த சோகத்திலே வந்து கொஞ்ச நாள்லேயே என் அப்பாவுடைய அதாவது என் அப்பாவும் இறந்துட்டாரு இந்த சோகத்தினாலேயே. அதுக்கப்புறம் கிருஷை வந்து நான் நிறமாதியாக கர்ப்பிணியை வச்சிட்டு இருந்தேன். என் அம்மாவும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் குடும்பத்தை எப்படி காப்பாற்ற போகிறோம் அடுத்து அப்படின்னு தெரியாமல் இருக்கிற கொஞ்சம் நஞ்ச பணத்தை வச்சு எனக்கு வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் எனக்கு குழந்த பிறக்கிற ஸ்டேஜில் வந்துட்டு அம்மாவாலையும் கொஞ்சம் கூட கையில் பணமே இல்லை. அதுக்கு அங்கங்கே கடன் வாங்க ஆரம்பித்தாங்க. இருக்கிற கடனில் திரும்பவும் கடன் கொடுக்கணுமா அப்படின்ற மாதிரி எல்லாரும் யோசிச்சாங்க. ஆனால் எப்படியோ ஒரு வழியாக நல்லபடியாக நான் கிறிஷை எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் நான் சாகணும் அப்படின்னு நினச்சாலையும் என்னால் முடியல. அந்த பிஞ்சு முகத்தை பார்த்தா எனக்கு சாகிறதுக்கு கொஞ்சம் கூட மனசே வரல. அடுத்து தான் நான் முடிவு பண்ணேன், எப்படியாச்சும் கிறிஷ்காக வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணேன். இந்த ஜென்ரேஷன் நம்மளை எப்படி பேசுது அப்படின்றத தூக்கி எறிஞ்சிட்டு குழந்தைக்காக வாழணும்னு நான் முடிவு பண்ணேன். அதுக்கப்புறம் கிறிஷே உலகம் அப்படின்னு சொல்லி வாழ்ந்துட்டு இருந்தேன். என் அம்மாவும் முடிஞ்ச அளவுக்கு குடும்பத்தை பார்த்துக்கணும் அப்படின்றதுக்காக அங்கங்கே கூலி வேலைக்கு போய் கஷ்டப்பட்டு என்னையும் கிறிஷையும் கொஞ்ச நாள் பார்த்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் கிறிஷும் கொஞ்சம் கொஞ்சமாக பெரியவனாக ஆரம்பிச்சிட்டான். அதுக்கப்புறம் நானும் என் அம்மா கிட்ட கிறிஷியை விட்டுட்டு எங்கேயாச்சும் வேலைக்கு போகணும் அப்படின்னு நான் ஏறாத கம்பெனி இல்லை, ஏறாத இடம் இல்லை, எங்கேயுமே வந்துட்டு எனக்கு வந்து வேலை கொடுக்கல. அதாவது நான் சரியாக படிக்கலை, கண்டினியூ பண்ணலை, பாதிலே படிப்பை விட்டுட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு சரியான வேலையும் கிடைக்கல. நான் படிப்புக்கான வேலை கிடைக்கல. என்னமோ ட்ரை பண்ணி பார்த்தோம், என்னால் முடியலை. அப்படி ஒரு நாள் தான் நான் வேலை தேடி போய்கிட்டு இருக்கும்போது நான் வந்து அதாவது மனோஜை பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரோகிணி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போது மனோஜை பார்த்தா அந்த ஒரு நாள் வந்துட்டு எனக்கு வந்துட்டு என்ன சொல்கிறதுன்னு தெரியல, அவர் பிடிச்சிருந்துச்சு, அவர் என்னை பார்த்தாரு. அது மட்டும் கிடையாது, அவர் அந்த நிமிஷம் என்கிட்ட வந்து பேசுவார் அப்படின்னு நானுமே நினச்சி பார்க்கல அப்படின்னு சொல்கிறாங்க ரோகிணிமே இருந்துக்கிட்டு. அப்போது மீனா எல்லாத்தையும் அமைதியாக கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அப்படி அன்றைக்கி ஒரு நாள் தான் மனோஜ் வந்து என்னை பார்த்துட்டு என்கிட்ட பேசுகிறதுக்காக வந்தார். ஹாய், உங்கள் பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார். என் பேர் வந்துட்டு அப்போது என் உண்மையான பேரை மறைக்கணும் அப்படின்னு நான் நினச்சேன். அடுத்த நிமிஷம் என் பேரை அப்போவே வந்து மனோஜ் கிட்ட மாற்றி சொல்லிட்டேன், அதாவது ரோகிணி அப்படின்னு சொல்லிட்டேன். ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் என்னை கூப்பிட்டாரு. அப்போது சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் கூட போனேன். ஸோ நம்ம வாழ்க்கையில் ஏதாச்சும் ஒரு நல்லது நடந்துடாதான், நமக்கு ஒரு வேலை கிடைச்சிடாதா அப்படின்னு மனோஜை நம்பி நான் போனேன். ஆனால் மனோஜ் சொன்ன வார்த்தை அன்னைக்கு என்னை தலைக்கீழே புரட்டி போட்டுடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்கிறாங்க. அப்போது மனோஜ் வந்துட்டு உனக்கு கல்யாணம் ஆகிடுச்சா அப்படின்னு கேட்டார். எனக்கு அந்த சூழ்நிலையில் என்ன சொல்கிறதுனே தெரியல, ஏன் நீங்கள் இப்படி கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து மனோஜ் கேட்கும்போது, ஏன்னா உங்களை எனக்கு பிடிச்சிருக்கு, நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன், ஐ லவ் யூ, உங்களை வந்துட்டு நான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு மனோஜ் சொன்னார். அந்த நிமிஷம் என் வாழ்க்கையே மாற்றுறதுக்காக கடவுளை அனுப்பிச்சு வச்ச ஒரு வரம் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேன். என்னால் அந்த சூழ்நிலையில் தட்டி கழிக்கவும் முடியல. நான் வந்துட்டு எனக்கு வந்து கல்யாணம்
பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது வேலை வெட்டி இல்லாதவன் அப்படின்னு சொல்ல முடியாது, ஏன்னா கிடைச்ச வாழ்க்கையும் போயிடும். இப்போ தான் மனோஜ் லவ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. உடனே நம்ம அவர்கிட்ட எனக்கு எந்த வேலையும் இல்லை, எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, கல்யாணம் ஆகி என் புருஷன் தடுத்து போயிட்டாரு, எனக்கு ஒரு குழந்தை இருக்குது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக மனோஜ் வந்து என்னை வேண்டான்னு சொல்லிட்டு போயிடுவார். அப்போது என் பிள்ளைக்காக வச்சு நான் வாழணும்னு நினச்சேன். அப்போது அவனுக்கு ஒரு துணை வேணும் அப்படின்னு நினச்சி எனக்கு ஒரு துணை வேணும். அடுத்து என் அம்மா கொஞ்ச நாள்லேயே ஏதாச்சும், அதாவது என் அம்மாவுக்கு வயசாயிட்டே போகுது, கிருஷ்ணா அவங்கக்கிட்டேயும் விட முடியாது, நமக்குன்னு ஒரு லைஃப் அமைச்சுக்கணும் அப்படின்னு அப்போ தான் முடிவு பண்ணேன். ஸோ இந்த நடந்த விஷயம் எல்லாத்தையும் மறந்து தூக்கி எறிஞ்சிட்டு என் பேர் எல்லாத்தையும் மாற்றிக்கிட்டு என் அம்மாவையும் கிருஷ்ணையும் கூட்டிகிட்டு நான் வந்துட்டு மாறி வந்துட்டேன். அப்போது மனோஜை பார்த்து பேசிகிட்டு இருந்தேன். அப்போ மனோஜை என்னை லவ் பண்ண அப்படின்னு சொன்னப்போ நானும் அதை ஏற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்லேயே நாங்களும் வந்துட்டு லவ் பண்ண ஆரம்பித்தோம். அப்போது நான் வந்துட்டு அடுத்தடுத்து பொய் சொல்ல வேண்டியதாக இருந்துச்சு. நான் வந்து எல்லாம் பொய் சொன்னேன். அதாவது நான் வர பணக்கார வீட்டு பொண்ணு, நான் வந்துட்டு எனக்கு வந்து நான் மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரோகிணி வந்து அடுத்தடுத்து தான் நிறைய வந்து இந்த மாதிரி பொய்யெல்லாம் சொல்ல ஆரம்பித்தாங்க. அது தெரிஞ்ச உடனே நல்ல பணக்கார வீட்டு பொண்ணு அப்படின்னு தெரிஞ்சு பார்க்குறதுக்கு ரிச்சாகவும் இருக்காங்க, நல்லா ஏங்காவும் அழகாகவும் இருக்காங்க அப்படின்னு மனோஜும் வந்துட்டு அவங்களுடைய அம்மா மாதிரியே பொண்ணு வந்து வசதியோட பொண்ணு அப்படின்ன உடனே ரோகிணியை பார்த்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்படி லவ் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்களுடைய பேரண்ட்ஸ்க்கு சொல்லி, அதாவது அப்போ தான் வந்து மனோஜ் வந்து வீட்டில் சொல்லி அதுக்கப்புறம் நடந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு தெரியுமே மீனா, அது வந்து பொய்ய சொல்லி நான் வந்து மனோஜை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு நடந்த விஷயங்கள் எல்லாமே தான் உங்களுக்கு தெரியுமே, நான் வந்துட்டு அந்த கல்யாணத்தை பண்ணுறதுக்காக என்னென்ன பண்ணேன், அதாவது பொய் சொன்னேன் யார் யார் அப்படின்றத உங்களுக்கு தெரியுமே, அது எல்லாமே தான் நீங்களும் கண்டுபிடிச்சிட்டிங்களே. இதுதான் மீனா என்னுடைய வாழ்க்கையில் நடந்தது. இவ்வளோ நடந்ததுக்கு அப்புறமும் நான் எப்படி வந்து உண்மையை சொல்ல முடியும், நீங்களே சொல்லுங்கள். என்னுடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு நான் கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கேன். இவ்வளோ சின்ன வயசில் எந்த ஒரு சுகத்தையும் அனுபவிக்காமல் நான் வந்துட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்கேன் என் பையனை வச்சுக்கிட்டு. அப்படி இருக்கும்போது தான் மனோஜ் கடவுள் மாதிரி வந்தார். நான் வந்து தக்க வச்சுக்கணும் அவர் அப்படின்றதுக்காக போய் சொல்லி என்ன பண்ணணுமோ அதை பண்ணிக்கிட்டேன். இது தப்பா மீனா, நீங்களே சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரோகிணி வந்து நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் மீனா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே இங்கே நம்ம மீனாவோடைய கண்ணிலையும் கண்ணீர் வர ஆரம்பிச்சிடுது. ஸோ அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. ஸோ ரோகிணியோட வருத்தமோ கோபமோ நியாயமோ கரெக்ட் தானே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம மீனா வந்து நினைக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதாவது ஒருத்தர் வந்து தன்னுடைய சுயநலத்துக்காக மட்டுமே பொய் சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயம் வந்து தெரிஞ்சால் அது ரொம்ப பெரிய தப்பு. அவங்க இவ்வளோ அவங்களுக்காக அவங்களுடைய சுயநலத்துக்காக இவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணியிருக்காங்க அப்படின்றது ரொம்ப பெரிய தப்பு அப்படின்னு தான் மீனா வந்து நினச்சிக்கிட்டு கோவப்பட்டுட்டு இருந்தாங்க. ரோகிணி வந்து எல்லாத்தையும் ஏமாற்றி இப்படி ஒரு பொய்யை சொல்லியிருக்காங்க, பணக்கார வாழ்க்கை அப்படின்னு பொய் சொல்லி வாழணும் அப்படின்றதுக்காக பொய் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து மீனா நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் ரோகிணிக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய கதை இருக்குது அப்படின்னு தடுத்த உடனே ரொம்ப மனசு இறங்கி போகிறாங்க. அவங்களும் ஒரு பொண்ணு தானே, அப்பாவே இழந்து நாமளும் எவ்வளோ கஷ்டப்படுறோம், பூக்கட்டுற தொழில் வந்து அம்மா நம்மளை சீதாவை என்ன தம்பியை எல்லாரும் எப்படி படிக்க வச்சாங்க அப்படின்றது மீனாவுக்கு தெரிய ஆரம்பிக்குது. ஸோ நம்மளுடைய சூழ்நிலை தான் கிட்டத்தட்ட ரோகிணி நின்று இருக்கா. அதாவது நமக்காச்சும் பரவாயில்ல, நம்ம அம்மா இருந்தாங்க, ஏதோ ஒரு வேலை செஞ்சு நம்மளை காப்பாற்றிட்டாங்க. ஆனால் ரோகிணியும் கை குழந்தையோட நின்று இருக்காங்க, அவங்களுடைய நியாயமும் கரெக்ட் தானே அப்படின்னு மீனா மனசுக்குள்ளே நினச்சிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு அழுதுட்டு இருக்காங்க. இப்படி ஒரு சூழ்நிலை தான் நான் இது எல்லாத்தையுமே பண்ண மீனா, நீங்களே சொல்லுங்கள் நான் பண்ணது தப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மீனா வந்து எல்லாமே ரோகிணி சொன்னது நியாயமாக இருந்தாலும் நீ பண்ணுறது வந்துட்டு எல்லாமே சரிதான் ரோகிணி, ஆனால் நீ இப்படி பொய் சொல்ல இருக்கக்கூடாது, உண்மையை சொல்லி இருக்கணும். மனோஜ் வந்து நான் அந்த நிமிஷம் கேட்டப்போ நீ வந்து இப்படி பொய் சொல்லியிருக்க கூடாது, உண்மையை சொல்லியிருக்கணும் அப்படின்ற மாதிரி இங்கே ரோகிணி வந்து, அதாவது ரோகிணி கிட்ட வந்து மீனா வந்து சொல்கிறாங்க. புரியுது மீனா, ஏதோ ஒரு பொய் சொல்லிட்டேன், அடுத்தடுத்து அதுக்காக பொய் சொல்ல வேண்டியதாகிடுச்சு, என்னுடைய சூழ்நிலை என்னோடய வாழ்க்கையை அமைச்சிக்கணும் அப்படின்றதுக்காக நான் வந்துட்டு இப்படி சொல்லிட்டேன், தப்பு தான் மீனா, என்னை மன்னிச்சிடுங்க. ஆனால் எத்தனையோ தடவை இந்த சூழ்நிலையை வீட்டில் சொல்லி கிருஷ்ண வந்து சேர்த்துக்கணும் அப்படின்னு நினைக்கும் போதெல்லாம் அடுத்த நிமிஷம் வந்து ஆன்ட்டிக்கு உண்மை தெரிஞ்சிருச்சு, நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிட்டீங்க, அதனால் உங்களுக்கே தெரியுமே ஆன்ட்டி என்கிட்ட கோவமாக பேசாமல் இருக்காங்க. இப்படி அடுத்தடுத்த சூழ்நிலைகள் மாறிக்கிட்டே போகும்போது என்னால் எப்படி வீட்டில் விஷயத்த சொல்ல முடியும்? ஒரு ஒரு சுச்சுவேஷன் அமைஞ்சால் மட்டும்தானே மீனா நான் வீட்டில் விஷயத்த சொல்ல முடியும், நீங்களே சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனா வந்து, அதாவது மீனா கிட்ட வந்து ரோகிணி வந்து அழுந்துட்டு அவங்களோட லைஃப்பில் நடந்த விஷயங்களை சொல்லிட்டு மீனாவும் ரோகிணி கிட்ட பேசிகிட்டு இருக்கிற அந்த சமயத்தில் ஸோ முத்து வந்துட்டு அங்கே வந்துடுறாரு. ஸோ எல்லா விஷயங்களையும் முத்து வந்து கேட்டுடுறாரு.
அதாவது ரொம்ப நேரமாக மீனாவை ஆளை காணமே அப்படின்னு சொல்லிட்டு மீனாவை தேடி போகலாம், எங்கே இருக்காளோ, சாப்பாட்டில் ஏன் இப்படி எல்லாம் பண்ணா, இப்படி ஏதோ குழப்பத்தோட இருக்காளே, என்ன ஏது அவளுடைய மனசுக்குள்ளே எதையோ மறைச்சி வச்சுட்டு இருக்கா, இப்போ ஆளையே காணோம், அவகிட்ட பேசி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து மீனாவை தேடி வந்தார். ஸோ அப்போ தான் மொட்டை மாடையில் ரோகிணியும் மீனாவும் பேசிகிட்டு இருந்த எல்லா விஷயத்தையும் முத்து கேட்குறாரு. ஸோ இதுக்காக தான் மீனா வந்து இப்படி இருக்காலாம், ரோகிணியை பற்றின உண்மை மீனாவுக்கு தெரிஞ்சிருக்கு. அப்போது கிருஷோடைய அம்மா கல்யாணி ரோகிணி தானா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே முத்து அப்போ தான் அவருடைய மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் அங்கே முத்து வந்து யோசிச்சுட்டு நின்றுட்டுருக்காரு. ஸோ அப்போ இதெல்லாத்தையும் கேட்டு முத்து வந்து மேலே ஏறி நிற்கிறாரு. ஸோ வந்துட்டு மீனா ரோகிணி கிட்ட பேசிகிட்டே இருக்கும்போது முத்து வரதை பார்த்ததும் ஷாக் ஆகிடுறாரு. இவர் எப்போ வந்தார், இவருக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஷாக் ஆகி நம்ம முத்து அதாவது மீனா வந்து நின்றுட்டுருக்காங்க. ஏங்க நான் இவ்வளோ பேசிகிட்டு இருக்கேன், நீங்கள் எதுவுமே பேச மாட்டேன்றீங்க மீனா, ஏதாச்சும் சொல்லுங்கள், நான் இப்படி பண்ணதில் ஏதாச்சும் தப்பு இருக்கா, அப்படி தப்புன்னா சொல்லுங்கள், நான் என்ன வேணாலும் பண்ண தயாராக இருக்கேன், நான் பண்ணது தப்பு அப்படின்னா நீங்களே வீட்டில் எல்லா விஷயத்தையும் சொல்லிவிடுங்க, அதுக்கு மேலே நடக்கிற விஷயம் எதுவாக இருந்தாலும் நான் ஏற்றுக்கிறேன் மீனா, கண்டிப்பாக. ஆனால் ஆன்ட்டி இந்த விஷயம் தெரிஞ்சால் என்னை வீட்டை விட்டு தான் துரத்துவாங்க, அடுத்து நான் பழைய சூழ்நிலைக்கு தான் போய் நிற்க முடியும், கிருஷையும் என் அம்மாவையும் வச்சுக்கிட்டு நான் திரும்பவும் போய் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ரோகிணி பேசிக்கிட்டே இருக்காங்க. என்ன மீனா நான் பேசிக்கிட்டே இருக்கேன், நீங்கள் அமைதியாகவே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி மீனாவை பார்க்குறாங்க. அவங்க கண் வந்து பின்னாடி பார்க்குது. மீனா யாரை பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா அதாவது ரோகிணி திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா முத்து நிற்கிறாரு. முத்துவை பார்த்த உடனே பயங்கர ஷாக் ஆகுது. அதாவது மீனா கையை பிசைஞ்சுக்கிட்டு பயந்துட்டு நின்றுட்டு இருக்காரு. ஸோ இதுக்கு முன்னாடி பேசினது அவர் கேட்டிருப்பாரா இல்லையான்னு தெரியல, ஆனால் இப்போ பேசின எல்லா விஷயத்தையும் அவர் கேட்டாரு, அவர் வந்து அங்கே நிற்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு மீனா திரு முழிச்சுட்டு நின்றுட்டு இருக்காங்க. அப்போ தான் ஒவ்வொரு ஸ்டெப்பாக முத்து வந்து கிட்ட எடுத்து வைக்கிறாரு. ஸோ அப்போ ரோகிணிக்கு பார்த்து பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. முத்து எப்போ இங்கே வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு தெரியலையேங்க அப்படின்ற மாதிரி ரோகிணி காதில் வந்து மீனா சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ தான் முத்து வந்து கிட்ட நின்றுட்டு இருக்காரு. ஸோ அப்போது எல்லா விஷயமும் தெரிஞ்சுதான் வீட்டில் நீ விஷயத்த சொல்லாமல் இருந்திருக்க. ஸோ அப்போ இதுக்கு அதாவது நீ சாப்பாட்டில் இப்படி சொதப்பினத்துக்கு காரணம் இதுதானா மீனா அப்படின்னு சொல்லிட்டு முத்து கேட்குறாரு. இந்த விஷயத்த கேட்ட உடனே முத்துக்கு விஷயம் தெரிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பயங்கர ஷாக் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் தான் மீனாவுமே இருந்துக்கிட்டு எங்க அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு, எப்படி மீனா என்கிட்ட உனக்கு உண்மையை மறைக்கணும்னு தோணுச்சு, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அடுத்த நிமிஷமே நீ என்கிட்ட வந்து விஷயத்த சொல்லியிருப்பா, ஆனால் இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு, ஆனால் என்கிட்ட இந்த விஷயத்த சொல்லாமல் மறைச்சிருக்க, அதுக்கு எல்லாமும் காரணம் இதோ இவங்க தான் பார்லர் அம்மா தான் அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் வந்து இந்த அளவுக்கு மனசுக்குள்ளே கஷ்டத்தை வச்சுக்கிட்டு வெளியே சொல்லாமல் இருந்திருக்கிற பார்த்தியா மீனா, உன்னை நினச்சா எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல மீனா அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்லிட்டு இருக்காரு. ஏங்க ப்ளீஸுங்க, உங்களை மாதிரி தான் நானும் விஷயம் தெரிஞ்ச உடனே அவ்வளோ கோவப்பட்டேன், ஆத்திரப்பட்டேன். ரோகிணியை அப்படியே என்ன பண்ணணுன்ற அளவுக்கு, அதாவது வீட்டில் சொல்லியே ஆகணும் அப்படின்ற அளவுக்கு எனக்கு கூட தாங்க கோவம் வந்துச்சு. இந்த நிமிஷம் வரைக்கும் நான் அப்படி தான் இருந்தேன். ஆனால் இப்போ என்னைக்கு ரோகிணி பற்றின முழு உண்மையை கதையையும் ரோகிணி சொன்னாங்களோ, அதை கேட்டதுக்கு அப்புறமும் எனக்கே ஒரு மனசு ஒரு மாதிரியாக இருக்குங்க. ஆனால் அதுக்குன்னு நான் வந்துட்டு இது நியாயப்படுத்த விரும்பலைங்க, தப்பு தான். ஆனால் ரோகிணியோட சூழ்நிலை ஒரு பொண்ணு அவங்களுடைய இடத்துல இருந்து இது பார்த்தா தப்புன்னு தாங்க, அதாவது இது கரெக்டுன்னு தானே தோணுது. தன்னுடைய வாழ்க்கைக்காக ஒரு பொண்ணு வந்து இந்த அளவுக்கு போய் சொல்லியிருக்கா அப்படின்னு நினைக்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்க. இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருக்கா ரோகிணி அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த சூழ்நிலையில் ஒரு நாள் நானும் நின்று இருக்கோம். அப்போ தான் மாமா கடவுள் மாதிரி என்ன வந்துட்டு உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாரு. அதனால தாங்க இதை கேட்ட உடனே எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு. இதை கேட்டதுக்கு அப்புறமா வீட்டில் விஷயத்த சொல்லலாமா வேணாமான்னு நானே இப்போ தாங்க யோசிச்சுக்கிட்டு ரோகிணி கிட்ட பேசிகிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா முத்திக்கிட்டு சொல்கிறாங்க. நீ எதுவும் சொல்ல வேண்டாம் மீனா, நீங்கள் பேசிகிட்டு இருந்த எல்லாத்தையும் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். அதாவது ரோகிணி சொன்னதுலேயும் நியாயம் இருக்குதான், இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் இது தப்பு இல்லை மீனா, ரோகிணி முதல்லையே இந்த மாதிரி போய் சொல்லியிருக்கக்கூடாது. உண்மை என்னவோ அதை சொல்லி உண்மையான காதல் மனோஜ் இருந்ததா, மனோஜ் வந்து ரோகிணி ஏற்றுக்கிறது இருந்திருப்பான். அப்போது வந்து இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வீட்டில் எல்லாருக்கிட்டையும் சொல்லி சந்தோஷமாக இருந்திருக்கணும். ஆனால் அதை விட்டுட்டு பணக்கார வீட்டு பொண்ணு அப்படின்னு சொல்லி போய் சொல்லி ஏமாற்றி கல்யாணம் பண்ணது தப்பு தானா அப்படின்ற மாதிரி முத்து வந்து மீனா கிட்டே பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ தான் ரோகிணி இருந்துக்கிட்டு முத்து முத்து மன்னிச்சிடுங்க முத்து, தப்பு தான், எனக்கு புரியுது, இல்லைன்னு சொல்லலை, என்னோடய சுச்சுவேஷன் அந்த மாதிரி போய் சொல்ல வேண்டியதாகிடுச்சு, ஏதோ அப்படி பண்ணிட்டேன், நான் நியாயப்படுத்த விரும்பல முத்து,
தப்பு தான். மன்னிச்சிடுங்க முத்து. இந்த விஷயம் இதுவரைக்கும் மீனாவுக்கு மட்டும் தான் தெரிஞ்சிருச்சு. இப்போ உங்களுக்கும் தெரிஞ்சிருச்சு. அடுத்து நான் என்ன பண்ண போறேன்னு எனக்கே தெரியல. ப்ளீஸ் முத்து, தயவு செஞ்சு இந்த விஷயத்த வீட்ல மட்டும் சொல்லிடாதீங்க முத்து அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி காலில் விழுந்து கெஞ்சிட்டு இருக்காங்க. இதை பார்த்த மீனாவுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. ஏங்க, இவ்வளோ நடந்ததுக்கப்புறமும் ரோகிணியோட முழு கதையும் கேட்டதுக்கப்புறமும் நாம் வந்துட்டு இவங்கள வீட்டில் அத்தைக்கிட்ட நடந்த விஷயத்த சொல்லியே ஆகணுமாங்க அப்படின்ற மாதிரி மீனாவே இப்போ கேட்குறாங்க. என்ன மீனா இது இது தப்பு இல்லையா? ஒரு வீட்டுக்குள்ளே போய் சொல்கிறது எவ்வளோ பெரிய தப்பு அப்படின்னு அப்பா அன்னைக்கு தானே சொன்னார். இங்கே பாரு மீனா, நீ இவ்வளோ நேரம் வரைக்கும் வீட்டில் விஷயத்த சொல்லாமல் இந்த அளவுக்கு நீ கஷ்டப்பட்டுருந்ததே பெரிய விஷயம். இதுக்கப்புறமும் நீ இந்த விஷயத்தை எப்படி வந்து சொல்லாமல் மறைக்க போகிற மீனா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் முத்து வந்து கேட்டுட்ருக்காங்க. புரியுதுங்க, ஆனால் இப்போ இந்த சுச்சுவேஷனில் இந்த சூழ்நிலையில் என்ன பண்ணுறதுங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து முத்துக்கிட்ட கேட்டுக்கிட்டு நின்றுட்டுருக்காரு. அதாவது இதுக்கு என்ன சொல்யூஷன், இது எப்படிங்க வீட்டில் சொல்கிறது, இதை வந்துட்டு நம்ம சொல்லாமல் மறைக்க வேணும் கூடும், அதாவது மறைக்கணும் அப்படின்னு நான் சொல்லலை. இந்த விஷயத்த வீட்டில் சொல்லணும், சொல்லி ரோகிணியையும் வீட்டை விட்டு வெளியே போகாத அளவுக்கு நம்ம அடுத்து பண்ணணும் இல்லைங்களா? அதுக்கு ஏதாச்சும் பண்ணணும். கண்டிப்பாக ரோகிணி சொன்ன மாதிரி இந்த விஷயம் தெரிஞ்சால் அத்தை ரோகிணியை வீட்டை விட்டு வெளியே துரத்திடுவாங்க. இதுக்கு என்ன பண்ண போகிறோம் நாம அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் முத்துவும் மீனாவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேசிகிட்டு இருக்காங்க. ரோகிணியுமே இருந்துக்கிட்டே, ப்ளீஸ் முத்து, மீனா சொல்கிற மாதிரி ஏதாச்சும் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா கூட பரவாயில்ல, இந்த விஷயத்த நீங்கள் வீட்டில் சொல்லாமல் இருந்தால் மட்டுமே போதும். நானே வந்துட்டு எப்படியாச்சும் சூழ்நிலை வரும்போது வீட்டில் விஷயத்த சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி வந்து எங்கள் முத்துக்கிட்டேயும் மீனாக்கிட்டேயும் கெஞ்சிட்டு இருக்காங்க. முத்து வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிச்சுட்டு இருக்காரு. ஸோ இதோட இந்த எபிசோடும் வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது, ஆக்சுவலி ஏற்கனவே வந்துட்டு நம்ம வித்யா வந்து சொல்லிக்கிட்டே இருந்தாங்க ரோகிணி கிட்ட, நீ மீனாக்கிட்டேயும் முத்துக்கிட்டேயும் விஷயத்த சொல்லிடு, கண்டிப்பாக உன்னை காப்பாற்ற போகிறது அவங்க 2 பேரும் மட்டும்தான். அவங்க வீட்டில் விஷயத்த பக்குவமாக சொல்லி உன்னை அந்த பிரச்சனையிலேருந்து காப்பாற்றுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஆல்ரெடி நம்ம ரோகிணி வந்து அதாவது வித்யா வந்து பார்த்திங்க அப்படின்னா ரோகிணி கிட்ட. ஸோ இப்போது அந்த சூழ்நிலைக்கு தான் ரோகிணி வந்து வந்துட்டாங்க. ஸோ அவங்கள விஷயத்த நேரடியாக சொல்லலைனாலையும் அவங்க மூலயமா விஷயம் வந்து முத்துக்கும் மீனாவுக்கும் தெரிய வந்துடுச்சு. ஸோ வந்து முத்து அடுத்து என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியாமல் யோசிச்சுட்டு நின்றுட்டுருக்காங்க. ஸோ அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது, முத்து வந்து வீட்டில் விஷயத்த சொல்ல போகிறாரா, ஸோ வந்து இல்லை அப்படி வீட்டில் விஷயத்த சொல்லி ஸோ ரோகிணியோட பிரச்சனையை எப்படி சரி பண்ண போகிறாரு, ஸோ அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ப்ளஸ் தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.